ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வருஷம் ரோமர் 1:3 இப்படியாக சொல்லப்படுது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அதாவது பவுல் அங்கே இருக்க ரோமபுரி ஜனங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அப்படி பார்த்து அதாவது அந்த ரோமபுரியில் இருக்க ஜனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக பயங்கர மோட்டாட்டம் ஆடினாங்க. கர்த்தருக்கு விரோதமாக அவங்க அநேக எல்லா கர்த்தருக்கு விரோதமாக எல்லா பாவங்களும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் தேவன் என்று அவங்க அறிந்து சோத்தரியாமல் இருந்து கர்த்தருக்குமா பயங்கரமாக வந்து அப்படிப்பட்ட ஜனங்க எப்படியோ கர்த்தருடைய சுவிசேஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த ஜனங்களை ரசிக்கப்பட்டாங்க. இதை கண்டு பவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஜனங்களை ரசிக்கப்பட்ட ஆவிக்குள்ளே வந்துட்டு பவுல் சொல்கிறாரு, அந்த ஜனங்களை கடிதம் எழுதுற அந்த ஜனங்க கர்த்தர் ரசிக்கப்பட்டாங்க. இன்னும் அவங்க ஆவியில் பல பண்ண இன்னும் கர்த்தருக்குள்ள அவங்க கிட்டி சேர்ந்து சொல்லி பவுல் சந்தோஷமாக அந்த ஜனங்களை பற்றி அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பவுல் அழகாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தரை வேண்டிக் கொள்கிறார். இனி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்ததுனாக்கா கர்த்தருடைய இறக்கம் நம்ம மேலே இருந்தால் நிச்சயமாக அந்த கிருபை அந்த இறக்கம் நடத்தும். அந்த கிருபை ஒரு நாள் நம்ம விடவே விடாது. எந்த சூழ்நிலை சரி கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஒன்று நம்ம கர்த்தரை நம்ம உண்மையாக நம்பிட்டு கர்த்தரை உண்மையாக நம்ம உறுதியாக பற்றி கொண்டா நிச்சயமாக அவர் நம்ம ஒருபோதே கைவிட மாட்டார். அதாவது நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சது. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நோவா மட்டும் காக்கப்பட்டார். ஏன்னா நோவா கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுத்தார், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார், கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டார். அந்த 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 நோவா காலத்தில் எல்லாமே அவ்வளோ தண்ணி எல்லாமே அழிஞ்சு போனாங்க. நோவா மட்டும் அவருடைய பேர் மட்டும் அந்த படகு மட்டும் காக்கப்படுது. ஏன்னா அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கை அந்த கர்த்தருடைய கிருபை நோவா மேலே இருந்து. இனி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் மேலே நம்ம ரொம்ப நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் பிடிச்சினா போதுங்க. அவருடைய கிருபை நடத்த நம்மளை யார் நடத்துகிற அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய இறக்க அவர் தயவு நம்மளை சூழ்ந்துச்சுனாக்கா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நம்ம பயப்படுற பயம், கர்த்தர் நம்ம நம்பிக்கை, கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம நீதியாக இருக்கும்போது, கர்த்தர் நம்ம சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒருபோது அவருடைய கிருபை நம்ம மூடுக்கொள்ளும். அந்த கிருபை நம்ம ஒருபோது நம்ம விலகாது. அந்த கிருபை நம்மளை ஒரு நாள் எந்த இடத்துல நம்ம விட விடாது. அவர் கிருபை நமக்கு போதும். ஒன்றே அவருடைய கிருபை வேணால் நீங்கள் அவர் உண்மையாக அவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக அவங்க அந்த கிருபை உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் பவுல் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, தேவனுக்கு விரோதமாக இந்த தேவனுக்குள்ளே நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் கிருபையை பெற்றுங்க, அவர் சமாதானத்தை பெற்றுங்க. அந்த சமாதான கிருபை உங்களுக்கு கிடைக்கணும். நான் கர்த்தருக்காக அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள சொல்லி பவுல் வேண்டிக்கிறார். அந்த கிருபை வேணால் நீங்கள் கர்த்தரை சோமா நிச்சயமாக கர்த்தருக்கு கொடுப்பார். ஆமென்.